ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து இந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு குரு பயிற்சின்னு தான் சொல்லணும். மற்ற ராசிக்காரர்கள்லாம் எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்கன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷ காலகட்டங்கள் அந்தளவுக்கு வளர்ச்சிக்கான அமைப்புகள் கிடையாது. அதுவும் இந்த விருச்சிக ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னாவே தனாதிபதியும் இவரே தான், பூர்வ புண்ணியாதிபதியும் இவரே தான், புத்திரஸ்தானாதிபதியும் இந்த குரு பகவான் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் தனஸ்தானமும் பூர்வ புண்ணியமும் வலுப்பெற்றிருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் அந்த மனிதன் ஒரு நிரந்தரமான ஒரு மனிதன் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருட காலகட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இந்த குரு பகவான் மறைந்திருந்தார். இப்போ 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், இது மாதிரி பல்வேறுபட்ட மன அழுத்தத்தில் உள்ளாக்கக்கூடிய அமைப்புகள் கடந்த ஒரு வருட காலமாக உங்களுக்கு இருந்திருக்குன்றீங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அது 9ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று அதே தனஸ்தானத்தையும் அதே நேரத்தில் அந்த உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறாருங்க. உங்கள் ராசியவே பார்க்க இருக்கிறார். அப்போ யோகாதிபதியான குரு பகவான் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டங்கள், வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு முனைவாசல் வாங்கி வீடு முனைவாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அப்போ 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம்னால தந்தை வழி சொத்து சுகத்தினால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தருது. இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி நடக்க போகுது. அது 2026 ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 2027 ஜூலை மாத காலகட்ட வரலும் ஒரு 9ஆம் இடத்துல குரு இருந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புன்னு சொல்லலாம். அப்போ 9ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலன்கள் அதிகன்றது விதிங்க. அப்போ உங்கள் குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக முதலாக உங்களோட ராசியை தான் பார்க்க இருக்கிறார். அப்போ உங்களோட உங்கள் ராசியவே குரு பகவான் பார்க்கறதுனால இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தைகள் பிறக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். எந்த செயல் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு செய்வீங்க. அந்த ஆலோசனை கேட்டாலும் அதில் ஒரு குறைகள் தான் நடந்திருக்குன்ற விதிங்க. 8ஆம் இடம் என்பது ஒரு கிணறு மாதிரியான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். எது செய்கிறோம் எது செய்யலைன்ற மாதிரி தெளிவில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக கடந்த அமைப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால தெளிவான மனநிலைமையோட தெளிவான சிந்தையோடு இந்த நேரம் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுது. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுப காரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு முனைவாசல் வாங்கி வீடு முனைவாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். அதே போல் இந்த நேர காலங்களில் குருவின் பரிபூர்ண பார்வையானது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு பட இருக்குங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்றீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். அப்போ உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிறுத்து எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் இந்த நேரத்தில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாக போகுது. அடுத்து உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்வைப்படக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்கள், புத்திரஸ்தானம், தன்னோட குழந்தைகள்னால மன மகிழ்ச்சி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகள்லாம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். படிச்சுட்டு நல்ல ஒரு காலேஜில் நல்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உத்தியோகம், அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கோம் சார், திருமணம் ஆயிடுச்சு 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை பேர் அமையல சார், எனக்கு குழந்தை பேர் இருக்கா அப்படின்னாக்கா
உங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான காலகட்டமும் உண்டு. புத்திரகாரகம் புத்திரஸ்தானத்தை பார்த்தால் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தையும் எடுத்து உங்களோட சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட புத்திர தோஷங்கள் ஏதும் இல்லாமல் இருந்தால் நார்மலாகவே குழந்தை தரிச்சிடும். அல்லது உங்கள் கணவன் மனைவி உறவுகள் ஏதாவது புத்திர தோஷங்கள் 2 பேர்த்துல யாருக்கா இருக்குன்னா அது சார்ந்த கோயில்களுக்கு பரிகாரமாக போயிட்டு வாங்க. பரிகாரங்கள் செய்கிறன்ற மாதிரி எதுவும் நம்பி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அது சார்ந்த கோயில்கள் என்ன கோயில்கள்ன்றதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்கள் அருகில் உள்ள ஜோதிடத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. அதனால் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா முத்தான ஒரு குரு பயிற்சியாக இருந்துகிட்ருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் தரமான ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னாக்கா இந்த விருச்சிக ராசி அன்பர்களாக இருப்பாங்க. தெளிவான சிந்தனையும் தெளிவான மனநிலையும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறதுனால பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உருவெடுக்க போகுதுங்க. இப்போ விருச்சிக ராசிக்கு இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டங்கள். நீங்கள் நினைச்சதும் நடக்கும், நினைக்காத ஒரு சில நல்ல சுபகாரியங்களும் இந்த நேரத்தில் நடைபெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியும் தனக்கு 3ஆம் இடத்தையும் பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்தையும் பார்வை இருக்கிறனால தெளிவான சிந்தனையோட தெளிவான மனநிலைமையோட உருவாக்கக்கூடிய காலகட்டம். வெகு நாட்டில் தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள், திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகிறது, தொழிலே எனக்கு நிரந்தரமான தொழில் அமையலன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள், நிரந்தரமான ஒரு உத்தியோக அமைப்புகள் பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தூரதேச பயணங்கள் ஓரளவுக்கு சிறப்பை தரும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சியாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வருடமாக குரு அஸ்தமத்தில் போய் 8ஆம் இடத்துல போய் குருவினால எந்த ஒரு பிரயோஜனமும் அடையாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது அற்புதம். ஸோ பல விஷயங்கள் நிலுவையிலேயே இருந்து பல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பு போய்கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம்லேருந்து அடுத்த 13 மாதங்கள் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் கடகத்தில் உச்சம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 9ஆம் இடத்துல குரு வருவதே பெரிய விஷயம். அருமையான ஒரு அமைப்பாக ராசியை பார்த்து நல்ல விஷயங்களை கொடுக்கிறார். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பார்க்க போகிறோம். எதுவுமே மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி பார்க்காமல் மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் இடத்துல ராசியை பார்ப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுவரை துயரமாக இதுவரை எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ டக்குன்னு சிலதெல்லாம் நடந்து மன மாற்றங்களை கொடுக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நடந்தாதான் நமக்கு சந்தோஷமே ஒழிய நடக்கலைன்னா அதே பாடுதான். ஆனால் அது நடக்கிறப்ப தான் நம்ம அந்த பிரச்சனையை விட்டு அடுத்ததுக்கு நம்ம வருவோம். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் மூமெண்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு. நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதனால் நீங்கள் பாருங்கள், இதுவரை மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சில பிரச்சனையினால் சில விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, எதுவுமே கொஞ்சம் நம்மளால முழுசாக வெற்றி அடைய முடியலை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை அது கொஞ்சம் வளப்படுத்தி திரிட்பலம் கொடுத்து ராகு 4 இருந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்தாலும் இதில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி சில மனம் அமைதி பெற்று மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய சில வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2027 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸில் ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கிறவங்களுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரோக்ரஸ் கிடைக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, அப்பா பையன் விஷயத்தில் இன்னுமே சுபிக்ஷம், இன்னுமே உறவுகள் புதுப்பிக்கிறது, நல்லா பேச்சப் ஆகிறது, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி வருவது, குழந்தைகள்னால் நற்செய்தி அடைவது, யோகமாக ஃபீல் பண்ணுறது, யூ ஃபீல் லக்கி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டக்குன்னு சிலதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்காம நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு தடவை விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு உச்ச குருவாக வருகிறார்.
அது இப்போ நடக்குது. ஸோ இது மாதிரி கடந்த 3-4 வருஷமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரே இதுவாக நம்ம தீர்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2027 10ஆம் இடத்துக்கு குரு வந்து தொழில் மேன்மை, தொழில் முன்னேற்றத்தை, வேலையில் வந்து நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை அது மாதிரிலாம் கொடுக்குறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி நல்ல யோகமான ஒரு குரு பயிற்சியாக இதுவரை கடந்த ஒரு வருடமாக பல பிரச்சனைகள் பண விஷயத்தையாக இருக்கட்டும், வரவேண்டிய பணமாக இருக்கட்டும், தொழில் ரீதியான அமைப்பாக இருக்கட்டும், வேலை மாற்றமாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத அமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்சகுரு பார்க்கிறார். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இது கொடுக்குறார். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து விருச்சிக ராசியில் வந்து கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விஷாக நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல தசாபுக்திகளாக போய் கொண்டு இருக்கிறது, ராஜயோக தசைகளாக போகிறதா, சுமாரான தசைகள் போகுதா, எப்போ அடுத்த நல்ல புக்திகள் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படிங்கிற விஷயங்களமாக துல்லியமாக நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வேயானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது தெரிந்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டேனால் தேவையில்லாத ஒரு முயற்சி, தப்பான ஒரு டைம்ல போய் ஒரு தவறான ஒரு வேலையை செய்து அதுக்காக பயனுங்கிற பலனை வாங்கி கட்டி வாழ்க்கையில 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பின்னோக்கி போய் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஸ்லோவா போகிறது கூட பிரச்சனை இல்லை, வேகமா போய் தவறான முடிவுகளை எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில தேக்க நிலையாக வாழக்கூடிய அமைப்பு நிறைய தொழிலதிபர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு வருது. இதுல என்னன்னா நம்மளுடைய பிராப்தமான படிப்பு என்ன, பிராப்தமான வேலை என்ன, பிராப்தமான துறை என்ன, எந்த மாதிரி துறை நமக்கு ஒத்துக்கும், எது நமக்கு லக்கியா இருக்கு, எந்த மாதிரி விஷயத்துல போனா நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா, வெளிநாடா, அதே மாதிரி உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள், வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்பரேட், பிரைவேட் செக்டாரா, அரசு உத்தியோகங்களா, வெளிநாடு வேலையா, எது மாதிரி இது நமக்கு ஜாதகத்துல இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல ஒரு டிகிரியில இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குறாருங்கிற இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரத்தை பார்த்து நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸை நாமளே அறிந்து, எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒருத்தங்க டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான கைடன்ஸ், தேவையான இப்பெல்லாம் நீங்க தான் போய் அந்த வாழ்க்கையில வந்து நீங்க செஞ்சு அதுல சாதிக்கணுமே ஒழிய ஜோதிடம் என்ன கொடுக்கும்னா நமக்கு என்ன நேரத்துல செய்யலாம், எது மாதிரி விஷயத்துல நம்ம செய்யலாம், எது நமக்கு பிராப்தமாக இருக்கு, எது நமக்கு தோஷமாக இருக்கு, அது நீங்க பாஸ்ட் லைஃப்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மேட்ச் ஆகும். எது உங்களுக்கு நல்லது நடக்குது, எந்த டைரக்ஷனை போனா ஈஸியா விஷயங்கள் நடக்குது, எது டைரக்ஷனை போனா நமக்கு நம்ம பிரச்சனையா இருக்கு, நம்ம கர்மா எப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை, தொழில், துறை அது மாதிரியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்தந்த நேரத்தில் அது செய்து நம்மளுடைய யோகமான துறையில போய் யோகமான டைம்ல நம்ம வந்து செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து ஈஸியா ஜெயிக்கலாம். இதுல என்ன நிறைய பேர் பண்றாங்கன்னா ஏதோ எனக்கு தோணுதே அப்படின்னு பண்றாங்க. அதுல வந்து டியூ டெலிஜென்ஸ் போடாம எந்த விஷயங்கள் நமக்கு நல்லா வரும், நமக்கு எதுல டேலண்ட் இருக்கு, நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, ஜாதகம் நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல வந்து உங்களுக்கு லக் இருக்கு, எதுல யோகம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு காட்டும். அதுதான் கிரகத்தின் ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம். ஸோ ஒரு ஜாதகத்திலேயே 9 கிரகங்கள் 12 கட்டத்துல 27 நட்சத்திரத்துல படர்ந்திருக்கக்கூடிய அமைப்புல உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்கன்னா லக்னம் தான் தசாபுக்திகளுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்டான விஷயமே ஒழிய ராசிக்கு இப்போ குரு பயிற்சி எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்த்தோம். அது நம்ம லக்னத்துல வந்து தசாபுக்திகளும் விருச்சிக ராசிக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதம், அடுத்த வரக்கூடிய 6 மாதம், அடுத்து வரக்கூடிய 1 வருட காலங்கள் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் காத்து கிடக்குது, எது மாதிரி டைரக்ஷன்ல நாம போனா ஈஸியா நமக்கு வேணுங்கிற கோல்ஸ், நமக்கு வேணுங்கிற குறிக்கோளை அடையலாம், எந்த நேரத்தில் நம்ம
அந்த முடிவை எடுக்கலாம். எந்த நேரத்தை வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாங்கிறதெல்லாம் தீர சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது ஜூன் மாதம் 1ஆம் தேதி, தமிழுக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை மதியம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சாகிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் பாதத்துக்கு கடகராசிக்கு பெயர்ச்சாகிறார். தன்னுடைய சொந்த சாரம் வாங்கி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இந்த குரு பயிற்சி ஆகிறது அற்புதமான வாய்ப்பு. இந்த குரு பயிற்சி உண்மையாலுமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு அடிச்சது ஒரு ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்க போகுது. சொல்லும் போதெல்லாம் சொல்கிறாங்களே சார், ஆனால் எனக்கெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இருக்கக்கூடியது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரா. அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்துக்கு பாக்கிய குருமா மாறுறாரு. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 8ல் குரு வரக்கூடாது. 8ல் குரு வந்தால் அஷ்டமத்து குரு. அஷ்டமத்து குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். எனக்கு தெரிஞ்சு 2025 வருஷம், அதாவது போன வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசியில் போய் உக்காந்தாரு. உங்களுக்கு அஷ்டமத்து குருவை பிடிச்சிட்டாரு. 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்கள் நிலைமை நல்லா இல்லை. கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. அந்த நிலைமையில தான் உட்காந்துருக்குறீங்க. 100% பேரில் பாருங்க, 95% பேருக்கு பாருங்க குருவுடைய பயிற்சி காலம் இந்த ஒரு வருஷம் நல்லாவே இல்லை. அஷ்டமத்து குருவை உட்காந்தாரு பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமத்து குருவை உட்காந்த வாட்டி நிறைய பேருக்கு விபத்துகள் நடந்திருக்கும், தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், உடல் உபாதைகள் கொடுத்துருக்கும், மனக்கவலைகள் கொடுத்துருக்கும், வேலையில் மன அழுத்தங்கள் கொடுத்துருக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சிகள் இல்லாமல் போராடி இருப்பீங்க. நிறைய பேருக்கு திருமணம் தாமதமாக இருக்கும், புத்திர செல்வங்கள் தள்ளி போயிருக்கும், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்படி சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்ற வார்த்தை மட்டும்தான் விருச்சிக ராசிக்கு இந்த ஒரு வருஷமா இருந்தது. அப்படி அடிச்சார் பல்ட்டி. குரு எப்படின்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி தான் குரு. அவரு தான் அந்த வீட்டுக்கு அதிபதி. அந்த அதிபதி கடகத்தில் உட்காரும் போது உச்சம் அடைகிறார். உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம். 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்ப 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 நல்லது பண்ணுவார். மகர ராசியில் போய் உட்காரும் போது அவர் நீச்சம் அடைஞ்சிருவார், சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். ஆனால் அப்படியேப்பட்ட குரு அவர் பார்க்கக்கூடிய இடம் பாருங்க, குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்ப விருச்சிக ராசிக்கு குரு 5வது பார்வையை பார்க்கிறார். கடக ராசியில உட்கார்ந்த குரு 5வது பார்வையை உங்க ராசி தான் பார்க்கிறார். புத்திரஸ்தானமா பூர்வ புண்ணியஸ்தானமா பார்க்கிறார். புத்திரஸ்தானமா பார்க்கறதுனா இந்த குழந்தை செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை பெருக்கி கொடுக்கிறார். சார் எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை சார், இதனால பார்த்துட்டா ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமா பார்க்குறாரு. ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலை செய்யும். முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் யாருன்னா தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி,
கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். லஞ்சம் வாங்காத ஒரு நீதிமான் யாருன்னா சனிதான். சனிதான் தொழிலுக்கு அதிபதி. புதன் இருக்கிறாரு பார்த்தீங்களா, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி, படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அதிபதி புதன் தான். ஆனால் குரு இருக்கிறாரு பார்த்தீங்களா, புத்திர பாக்கியத்துக்கும் திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குருவே உங்களுக்கு புத்திரஸ்தானமா பார்க்குறாரு பார்த்தீங்களா, கண்டிப்பாக புத்திர செல்வம் பெருகும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். 20 வருஷம் இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு புத்திர செல்வம் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? பூர்வ புண்ணியஸ்தானமாக பார்க்குறாரு பார்த்தீங்களா, பூர்வீகத்தில் ஏற்பட்ட கடன், அப்பா வாங்கின கடன், பூர்வீக வழி கடன், பூர்வீக சொந்த பந்தமால பிரிஞ்சுட்டாங்க சார், நாங்கள் பேசிக்கிறது இல்லை, உறவுகளுக்குள்ளார சங்கடங்கள் அதிகமாக இருக்குது, நட்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தான குரு கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த பந்தம் பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்ததுனால புத்திர பாக்கியம் கொடுப்பாரு. அதே மாதிரி பூர்வ புண்ணியமாக பார்க்கறதுனால பூர்வ புண்ணியங்கள் பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி உட்காரும்போது குரு பகவான் 5ஆம் இடமா விருச்சக ராசியும் உங்கள் ராசியும், 7ஆம் இடமா மகர ராசியும், 9ஆம் இடமா பாருங்க மீன ராசியும் பார்க்குறாரு. அப்போ அதில் குரு உங்கள் ராசிக்கு தான் முதல்ல பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு அதாவதுன்றது ஒரு தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு அணை போடுறாங்கன்னா அந்த அணை உங்கள்கிட்ட அதாவது ரம்பி அதுக்கப்புறம் தான் வெளியில் போகும். அந்த மாதிரி தான் உங்களை மீறி தான் அடுத்தது போகும். அப்போ குரு உங்களை தான் முதல்ல பார்க்குறாரு 5ஆம் இடமா. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்தில் திருமண வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், திருமண வரன் கண்டிப்பாக கூடி வரும். அது முதல் வாழ்க்கை பலனுங்க சார், முடிஞ்சு போச்சு, அது எனக்கு இல்லை, 2வது வாழ்க்கை முயற்சி பண்ணுறேன்றீங்களா, யோசிக்க வேண்டாம். நிச்சயமாக இந்த வருஷம் திருமண வரன் நல்லாயிருக்கும். இதனால் காதல் விவகாரமெல்லாம் தடைகள் விலகி காதலர்களுக்கு நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகும். ஒருதலைபட்சமாக விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டைமில் நல்ல வாய்ப்பு கொடுப்பார். ஏன்னா அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும், தொழிலில் இருக்கிற மன அழுத்தங்கள் சரியாகும், சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் சரியாகும், கல்வியில் இருக்கிற தடைகள் சரியாகும். அதுபோக பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரிஞ்ச குடும்பங்கள் எல்லாம் முதல்ல ஒன்றா சேருவீங்க. அதை விட கடன் பிரச்சனை இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். சரிங்களா? இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தீங்களா, இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க, கண்டிப்பாக நடக்க போகுது. சரிங்களா? நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல, கொடுத்துருந்தா 950 வருஷம் போட்டுங்க, எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்துக்கலாம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு வருஷம் 24 நாட்கள், இந்த 2026 ஜூன் 1 டு 2027 ஜூன் 25 வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசி பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால் எனக்கு தெரிஞ்சு சகலமும் கொடுத்துட்டே இருப்பார். இதில் குறிப்பாக சொந்த மண்ணில் உட்கார்ற பிராத்தம் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துருவார். ரொம்ப வருஷமாக வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், புதுப்பிக்கணும், கடன் இல்லாத நிம்மதியாக கஞ்சி குடிக்கணும், சொந்த தொழில் செய்யணும்னு ஆரம்பிக்கணும், வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிற வாங்க முடியல, இந்த மாதிரி எதிர்பார்க்குற கேள்விகளுக்கு இந்த வருஷம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது இந்த குரு பயிற்சியில் விருச்சக ராசி, காலபுருஷனுக்கு 8வது ராசி. அழகில்லை ஆற்றல் உண்டு, சொல்வாக்கில்லை செல்வாக்கு உண்டு, தோற்றத்தில் குறைவு, நிறைத்தில் நிறைவு, மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இலக்காக கொண்டு, கிடைத்த இடத்தில் பெற்று கொண்டு, கிடைக்காத இடத்தில் கொடுத்து கொண்டும், சிந்திப்பதற்கு நேரம் எடுத்து கொண்டும், செயலில் இறங்கிய பிறகு சிந்திப்பதை நிறுத்தி விடுங்கள். ஆராய்ச்சி, அறிவு, அன்பு, பாசம், நேசம், கொஞ்சம் கன்ஃபியூஸ், கொஞ்சம் மென்டல். ஏன் அதை ஐயா சொல்கிறேன்னு கேட்டால் நேயர்களுக்கு சந்திர நீச்சம். அப்போ நான் சொல்லி ஆகணும். என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, என் பேரனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உண்டு தானே, அதை நான் சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட குணங்களோட
குன்றிமேலிட்டாக விளக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நிச்சயமாக ஒரு மகத்தான ஜெகத்தை ஆளக்கூடிய, தில்லாக இருக்கக்கூடிய, திறம்பட நடத்தக்கூடிய, அறிவு ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஆண்டாக உறுதியாக கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஏங்க எவ்வளவு விளக்கம்? குரு 5ஆம் பார்வையா பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, கோடி பாவ நிவர்த்தி. அது பெட்டர் இல்லையா? ஆக 5ஆம் பார்வையை குரு பார்க்குறார். நேச்சுரலாக உங்கள் பார்வை உங்கள் வீட்டை தான் பார்க்குறாரு. அப்போ 5ஆம் பார்வை பார்க்கும்போது நிச்சயமாக 5ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய ராசி விருச்சிக ராசியை, அந்த விருச்சிக ராசியை 5ஆம் பார்வை பார்க்குறார். காலபுருஷனுக்கு 8வது ராசி. உங்கள் ராசி 1ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்க, 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. அப்போ இதுக்கு விளக்கம் நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல விருச்சிக ராசி உங்கள் தொழில், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், நிர்வாகம், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், நிர்வாக சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், எந்த விதமான ஆராய்ச்சியாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு காண்பது நீங்கள் தான். அதுக்கு எந்த விதமான சூழ்நிலையிலும் வெற்றியை கொள்வது நீங்கள் தான். இதுவரையும் நடக்கக்கூடாத மங்களகாரியம்னாலும் சரி, புத்திர பாக்கியம்னாலும் சரி, தொழில் ரீதியாகனாலும் சரி, வெளிநாடு இருந்தாலும் சரி, வெளி வாய்ப்புகள், உள்நாடு உள் வாய்ப்புகள், தேக்கங்கள் குறைந்து ஏற்றங்களை நிறைவு செய்யக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. அதாவது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் நீங்கள் கணக்கீடு செய்து கொண்டு விட்டால் இந்த குரு உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்ட குருவாகத்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி 9ல் வேற இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ல் இருக்க மட்டும் இல்லை, உங்கள் இடத்த 5ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக இதுவரை என்னென்ன குறை இருந்தோ உண்மையான ஜாதகமாக இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும், அது கட்டுக்குள் வரும், கண்டிப்பாக ஒரு புண்ணியத்தை கொடுக்கும், ஒரு தர்மத்தை நிலைநாட்டும், செல்வத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தை உயர்த்தும். அப்படிப்பட்ட ஆராய்ச்சி அறிவுமிக்க விருச்சிக ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன தசா புத்தி நடந்தாலும் ஒரு முறையாவது ஒரு ஆப்ரேஷன், கண்டிப்பாக ஒரு சிகிச்சை, ஒரு மருத்துவ சிகிச்சை, ஒரு வைத்திய செலவை கொடுத்தக்க தான் செய்யும். வைத்திய செலவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வைத்திய செலவு விருச்சிக ராசிக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் வரத்தான் செய்யும். எதற்கு ஏற்ப தசாபுத்திக்கு ஏற்ப, எதற்கு ஏற்ப தசாபுத்திக்கு ஏற்பத்தான் அது நடக்கும். அப்போ தசாபுத்திக்கு ஏற்ப நடக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு செவ்வாய் திசையில் கேது புத்தி வந்தால் அறுக்கக்கூடியது வந்துதான். செவ்வாய் திசையில் ராகு புத்தி வந்தால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். செவ்வாயில் சனி வந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். செவ்வாயில் புதன் வந்தால் ஃபைனான்ஸில் பிரச்சனை இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு குட் ரிலேட்டிவ்ஸாக இருக்கணும், நட்பாக இருக்கணும், அட்லீஸ்ட் சமமாவது இருக்கணும். நட்பு சமம் இருந்தால் நடுநிலை நாயகனாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற ஒரு 5 ராசிக்கு கன்னி ராசியிலேருந்து மகர வரையும் நான் சொல்லியிருக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் தான் முடியும். கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், விருச்சகம், தனுசு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முறை தான் முடியும். ஏன்னா அந்த 5 ராசிக்கு இப்போ நல்ல நேரம் இருக்குது என்பதை பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, கண்டிப்பாக எந்த வேலைக்கு போனாலும் சரி வெற்றியை கொண்டாந்து கொடுக்கக்கூடியது, மனநிலையை பாதிக்கக்கூடியது, கொஞ்சம் தில்லாக இருக்கணும், மனசை கட்டுப்படுத்தணும், மனசை கொள்ளணும், தியானத்துக்குள்ள கொடுக்கணும், யோகத்துக்குள்ள கொடுக்கணும், யோகா கிளாஸில் கொடுக்கணும். அப்படி கண்ட்ரோலாக கொண்டாந்து வந்துட்டா நீங்கள் தான் கிங். விருச்சிக ராசி மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. விருச்சிக ராசி மாதிரி எந்த இது இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்கள், செல்வாக்கும் சொல்வாக்கும் உள்ளவங்க, ரொம்ப உடல் ரீதியான பாதிப்புகள். என்ன அட்டமாதிபதி காலபுருஷனுக்கு 8,
அப்போ காலபுருஷ கேட்டுனா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரங்கள் இந்த நேரங்கள். எந்த வேலை தானியமா, ஆராய்ச்சி அறிவா, கடல் சம்மந்தப்பட்டதா, மீன்கள் சம்மந்தப்பட்டதா, நிலங்கள் சம்மந்தப்பட்டதா, விவசாயம் சம்மந்தப்பட்டதா, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதா, எந்த தொழில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். 6/6/2026 நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். 6/6/2026 நீங்கள் யாரும் கேட்க வேண்டாம். நீங்கள் பாட்டு செஞ்சுக்கிட்டே போகலாம். எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டே போகலாம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ராசி உங்களுக்கு இந்த ராசி கண்டிப்பாக ஒரு நல்ல அற்புதமாக இருக்கும். விருச்சக ராசியில் உங்களுக்கு அங்கே விசாகம் அனுசம் கேட்டை, விசாகம் அனுசம் கேட்டை 3 நட்சத்திரம் இருக்காங்க. 3 நட்சத்திர அதிபதிகள். விசாகம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஒரு முறையாவது திருச்செந்தூர் கண்டிப்பாக போகணும். கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்தது விசாகம் அனுசம் மூகாம்பிகை, திருக்கோக்கர்ணம், மூகாம்பிகை திருக்கோக்கர்ணம் இதெல்லாம் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விசாகம் அனுசம் கேட்டை, கேட்டை நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது ஆஞ்சநேயர் ஜெயந்தி இல்லை ஆஞ்சநேயருடைய நட்சத்திர கேட்டை இல்லைன்னா மூலம், இந்த 2 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஒரு 48 சுத்து பிரதர்ஷனம், 48 சுத்து சுற்றிட்டு ஒரு 21 விளக்கு, 21 தலைமுறை 61 பந்தின்னு சொல்லுவோம். அந்த 21 தலைமுறைக்கு 21 விளக்கு நெய் தீபம் போட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற ஒரு மகா மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் ஒரு மண்டலம் 48 நாள் 48 சுத்து ஒரு தடவை விளக்கு போட்டால் போதும். 21 விளக்கு, அப்புறம் 5 விளக்கு போடுங்க. நெய் தீபம், துளசி மாலை, வெத்தலை மாலை போட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எழுதி 1008 1,00,000 வரை எழுதி போட்டு என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும். விருச்சக ராசிக்கு மிக மிக நல்ல நேரம். தசாபுத்தியை தவிர்த்து, தசாபுத்தியை பார்த்து, தசாபுத்தியை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் புகுந்து விளையாடுங்கள். விருச்சகத்தை வெற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.